இந்த கோ, இந்த யா அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம எப்படி ஒரு ஒரு மொழி இல்லை கடை அப்படிங்கிறத சொல்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இதெல்லாம் பார்ட்டிகல்ஸ் கிடையாது. மற்றபடி இந்த ஒரு இடத்துல அந்த வர இது ஒரு பெயர், அது அவ்வளோதான். இப்போ கோ அப்படின்னா மொழின்னு அர்த்தம். இதை வந்து என்ன பண்ணணும், கண்ட்ரீஸோடு சேர்க்கணும், நாடுகளோட சேர்க்கணும். நாடுகளோடு சேர்க்கும்போது அந்த நாட்டோட மொழி அப்படின்னு சொல்லிடலாம். இந்த யா அப்படிங்கிறத நவுன்ஸோடு சேர்க்கணும். ஏதாவது பெயர் சொல்லோடு சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த விற்கிற கடை அப்படின்னு வந்துடும் இந்த யா அப்படிங்கிறது. இப்போ நிஹோன் அப்படிங்கிறது ஒரு நாடு, சூகோக்கு, நிஹோன்கிறது ஜப்பான், சூகோக்குனா சைனா, கன்கோக்குனா கொரியா. கன்கோக்குன்னு சொல்லும்போது சவுத் கொரியாவை தான் மீன் பண்ணும். அடுத்தது ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறத, கொக்கு அப்படின்னா இங்கிலாந்து, இக்ரீஸுன்னு சொல்லலாம். அடுத்தது தோயிட்ஸு அப்படின்னா ஜெர்மனி. இதெல்லாம் நம்ம எடுத்துக்குவோம். நிஹோன் அதோடு வந்து இந்த கோவை சேர்ப்போம். இந்த கோவை சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த கோவை அப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிஹோங்கோ அப்படின்னா ஜாப்பனீஸ் அப்படின்னு அர்த்தம். ஜப்பானிய மொழி. சூகோக்கு அப்படின்னு சொன்னால் சைனாவோடைய சேர்த்து அந்த கோவை போட்டுட்டோம் அப்படின்னா கோக்கு அப்படின்னா அது சைனீஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கன்கோக்கு, சவுத் கொரியா. நார்மலாக அது கொரிய மொழி, கொரியன். அந்த கோவை அதோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து கொரியன் அப்படின்னு ஆகிடும். ஃப்ரான்ஸ் அப்படின்னா ஃப்ரான்ஸ். இதை வந்து கத்தகானால தான் எழுதணும். ஏன்னா வந்து இதுக்குன்னு தனியாக காஞ்சி கிடையாது. இந்த 3 நாட்டுக்கும் வந்து காஞ்சியிலே எழுதலாம். இது மற்ற நாடுகள், நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயே மற்ற நாடுகள்னு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஏஷியன் கண்ட்ரி, யூரோப்பியன் கண்ட்ரி, அமெரிக்கா எல்லாமே வந்து கத்தகானால தான் எழுதலாம். அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படியே தான் வச்சுருப்பாங்க. ஃப்ரான்ஸ் அதோட வந்து ஒரு கோவை சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரான்ஸ் மொழி, ஃப்ரெஞ்ச். கோக்கு அப்படின்னா இங்கிலாந்து, இக்ரீஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்னா கோக்கு அப்படிங்கிறத எடுத்துடணும். அந்த நாடுங்கிறத எடுத்துகிட்டு இந்த அப்படிங்கிறதோட அந்த கோவை சேர்த்துடணும். எய்கோ அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ்னு அர்த்தம். எய்கோனா இங்கிலீஷ். அதே வந்து தோயிட்ஸு அப்படின்னு சொன்னால் ஜெர்மனி நாட்டை வந்து தோயிட்ஸு அப்படின்னு சொல்லுவோம். அந்த தோயிட்ஸுவோட ஒரு கோவை சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஜெர்மன் அப்படின்னு அர்த்தம். ஜெர்மனோட மொழி. இப்போ இந்தியா மாதிரி எடுத்துக்கோமே. இந்தியாவை எடுத்துக்கிட்டு இந்தோகோ அப்படின்னு சேர்க்கலாமா அப்படின்னா அது தவறு. ஏன்னா இந்தியாவில் பல மொழிகளை நம்ம பேசுகிறோம். இந்தியன் லாங்குவேஜ்னு ஒன்று கிடையாது. இப்போ நம்ம வந்து தமிழ் மொழின்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா தமிழை வந்து தமிழ் அப்படின்னு எழுதணும். தமிழ் கோ, அதோட கோ சேர்த்தோம் அப்படின்னா தமிழ் மொழி ஆகிடும். தமிழ் அப்படின்றது ஆகிடும். அடுத்தது இந்த யா அப்படிங்கிறதுக்கு நம்ம நார்மலாக வந்து மிஸ்ஸே அல்லது தென் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஷாப் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த 2 வார்த்தைகளை. யாவை வந்து ஒரு பொருளோடு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதை விற்கிற கடை அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். இப்போ யா அப்படின்னாலே கடை அல்லது ஷாப் அப்படின்னு அர்த்தம். இப்போ எப்படி இந்த கோவை வந்து நாடுகளோட கண்ட்ரீஸோட சேர்த்து கொண்டு வந்தோமோ அது மாதிரி இதை வந்து நவுன்ஸோடு சேர்த்து கொண்டு வரணும். இப்போ ஹோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புக்கு. இந்த ஹோனோடு சேர்த்து இந்த யாவை போட்டோம் அப்படின்னா ஹோன்யா அப்படின்னு சொன்னால் புக் ஷாப் அப்படின்னு அர்த்தம். புக் ஷாப் அப்படின்னு அர்த்தம். சக்கானா அப்படின்னா மீன், ஃபிஷ். இது சக்கானாவோட ஒரு யாவை சேர்த்தோம்னா சக்கானாயா அப்படின்னா ஃபிஷ் ஷாப், மீன் கடை. அடுத்தது குதமோனோ, ஃப்ரூட்ஸு. குதமோனோவோட யாவை சேர்த்துட்டோம் அப்படின்னா குதமோனோயா, ஃப்ரூட் ஷாப்பு. அடுத்து நிக்கு அப்படின்னு சொன்னால் கறி கடை அப்படின்னா ஒரு யாவை சேர்த்துக்கணும். நிக்குயா அப்படின்னு சொன்னால் மீட் ஷாப், கறிக்கடை. குட்ஸுனா ஷூ அப்படின்னு எடுத்துக்கலாம். செருப்பு அப்படிங்கிறதுக்கும் குட்ஸு தான். குட்ஸு அப்படின்னா ஷூ, செருப்பு எல்லாத்தையும் மீன் பண்ணுறதுக்கு குட்ஸு தான். குட்ஸுவோட ஒரு யாவை சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் குட்ஸு யா. நான் இங்கெல்லாம் காஞ்சியில் எழுதியிருக்கேன். இந்த காஞ்சியெல்லாம் நமக்கு கிடையாது. ஆனால் வந்து இதில் ஜஸ்ட்டு நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து கிரகானாவில் எழுதியிருக்கேன். இதை பார்த்துக்கலாம். குட்ஸுயா அப்படின்னு சொன்னால் செருப்பு கடை, ஷூ ஷாப். குசுரி அப்படின்னு சொன்னால் மெடிசன். இதுக்கு வேறு பேர் இருக்குது, ட்ரக் ஸ்டோருக்கு. இருந்தாலும் குசுரியா அப்படின்னு இந்த N5 அப்படின்னு எடுத்துக்கும்போது குசுரியா அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து மெடிக்கல் ஷாப் இல்லைன்னா ட்ரக் ஸ்டோர் இதெல்லாம். இப்போது எஸ்ஐ அப்படின்னு சொன்னால் வெஜிடபிள்ஸ். இது மட்டும் வித்தியாசமாக வரும். எஸ்ஐ அப்படின்னு சொன்னால் வெஜிடபிள்ஸ்,
இதை எஸ்ஐயா அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா அது தப்பு. எஸ்ஐயான்னு சொல்லக்கூடாது. இது வெஜிடபிள் ஷாப் அப்படின்னு வரும்போது யவோயா 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 அப்படின்னு சொல்லணும். யவோயா அப்படின்னா வெஜிடபிள் ஷாப் அல்லது க்ரீன் க்ரோசர். இந்த எஸ்ஐயை மட்டும் எஸ்ஐயான்னு சொல்லக்கூடாது. வெஜிடபிள் ஷாப்புக்கு மட்டும் பேர் மாறும், யவோயா அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம வந்து யாவை ஆட் பண்ணியும் கோவை ஆட் பண்ணியும் நிறைய ஒக்காபுலரிஸ் பார்த்தோம். இன்னும் வர இதில் வந்து வேர்ப்ஸை வச்சு சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்ப்போம். அதோட கிராமரை பார்க்கலாம்.